ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 10 படைப்பின் பிரிவுகள் பதங்கள் 16 மற்றும் 17. 16ஆம் பதம். பூத சர்கஸ் திருதீயஸ்து தன் மாத்ரோ திரவிய சக்திமான் சதுர் ஐந்திரிய சர்கோ ஜஸ்து ஞான கிரியாத்மக. மொழிபெயர்ப்பு. புலன் உணர்வுகள் 3ஆம் படைப்பில் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றிலிருந்தே ஐம்புலன்கள் தோன்றின. 4வது படைப்பு அறிவு மற்றும் தொழில் திறமையின் படைப்பாகும். 17ஆம் பதம். வைகாரிகோ தேவசர்க பஞ்சமோ என் மயம் மனக சஷ்டஸ்து தமச சர்கோ ஜஸ்வபுத்தி கிருத பிரபோகோ. மொழிபெயர்ப்பு. 5வது படைப்பு என்பது நற்குணங்களின் எதிரெதிர் செயல்களினால் ஆன கட்டுப்படுத்தும் தேவர்கள் ஆவர். அதில் மனமே ஒட்டுமொத்த சாரமாகும். 6வது படைப்பு உயிர் பொருளின் அறியாமை இருளாகும். இதுவே ஒருவனை முட்டாளாக செயல்படி செய்யும். பொருளுரை. தேவ மண்டலத்தில் உள்ளவர்கள் தேவர்கள் என்றழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் விஷ்ணு பகவானின் பக்தர்கள் ஆவர். விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் தேவர்கள் ஆவர். மற்றெல்லோரும் அசுரர்கள் ஆவர். இதுவே தேவர்கள் மற்றும் அசுரர்களின் பிரிவாகும். தேவர்கள் ஜட இயற்கையின் நற்குணத்தில் இயைந்து இருக்கின்றனர். மாறாக அசுரர்கள் ஆசை அல்லது அறியாமை குணத்தில் இருக்கின்றனர். தேவர்கள் அல்லது கட்டுப்படுத்தும் தெய்வங்கள் நடப்புலகின் பல்வேறு செயல்களுக்குரிய துறை நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். உதாரணமாக நமது புலன்களில் ஒன்றான விழியினை எடுத்துக்கொள்வோம். அது ஒளியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒளி சூரியனிலிருந்து வருகின்றது. அக்கதிர்களை கட்டுப்படுத்தும் தெய்வம் சூரிய தேவன் ஆவார். அறிவை பெறுவதற்கும் உழைப்பதற்கும் உரிய எல்லா புலன்களும் பல்வேறு தேவர்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பௌதிக செயல்களின் நிர்வாகத்தில் பகவானுக்கு துணைவர்களாக தேவர்களே இருக்கின்றனர். தேவர்கள் அனைவரும் படைக்கப்பட்ட பின்னர் பிற உயிர்கள் எல்லாம் அறியாமை இருளினால் மூடப்பட்டன. நடப்பு உலகிலுள்ள ஒவ்வொரு உயிரும் உலகப் பொருள்களை ஆள வேண்டும் என்னும் மன இயல்பினால் பந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். பௌதிக உலகில் தலைவனாக ஒருவன் இருந்தபோதிலும் அவன் பௌதிக பொருட்களின் முதலாளி என்னும் தவறான கருத்தினால் விளைந்த அறியாமையினால் கட்டுண்டவனாய் இருக்கிறான். அவித்யா எனப்படும் பகவானின் சக்தியானது கட்டுப்பட்ட ஆத்மாக்களை குழப்புகின்றது. ஜட இயற்கையானது அவித்யா அல்லது அறியாமை என்றழைக்கப்படுகிறது. ஆனால் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பகவானின் உண்மை பக்தர்களுக்கு அச்சக்தியானது வித்யா அல்லது சுத்த அறிவாகிறது. இதனை பகவத்கீதையும் உறுதி செய்கிறது. பகவானின் சக்தியானது மகாமாயையிலிருந்து யோக மாயையாக மாறி தூய பக்தர்களுக்கு தனது உண்மைத்தன்மையில் காட்சியளிக்கிறது. இவ்வாறு ஜட இயற்கை 3 நிலைகளில் செயல்படுகிறது. பௌதிக உலகின் படைப்பு, விதி, அறியாமை மற்றும் அறிவு என்பவையே இம்மூன்று நிலைகளாகும். இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி 4வது படைப்பில் அறிவு சக்தியும் கூட படைக்கப்பட்டது. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் உண்மையில் மூடர்கள் அல்லர். ஜட இயற்கையின் அவித்யா செயலின் பாதிப்பினால் அவர்கள் மூடர்கள் ஆக்கப்படுகின்றனர். அதனால் அவர்கள் உரிய வழியில் தங்கள் அறிவை பயன்படுத்த இயலாதவர்களாக இருக்கின்றனர். அறியாமை இருளின் பாதிப்பினால் பிணிக்கப்பட்டுள்ள ஆத்மா பரமபுருஷ பகவானுடன் உள்ள அவனது உண்மையான உறவினை மறந்துவிட்டதோடு பற்று, வெறுப்பு, பெருமை, அறியாமை, தவறான அடையாளம் என்னும் பௌதீக பந்தத்திற்கு காரணமான மாயையின் 5 வகைகளினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறான். ஹரே கிருஷ்ணா.